உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எஸ்ஐபிலேயே இன்னொரு முறை, அதாவது சார் நிறைய நண்பர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார், இப்போ தான் சார் குழந்தை பிறந்தது, அது படிப்பு செலவுக்கு ஏதாவது நான் சேர்த்து வைக்கிற மாதிரி இப்போதுலேருந்து பண்ண முடியுமா, ஏதாவது வழி இருக்கா? ஏன் இல்லை, எல்லாத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் எல்லாத்துக்குமே வழி உண்டு. மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது, இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங், மார்க்கெட் கீழே போனாலும் லோவர் லெவலில் என்ஏவியில் வாங்குறீங்க, மேலே போனாலும் அப்படியே ஆவரேஜ் ஆகிட்டே போகிறது. இது மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சிறந்த முதலீடு திட்டங்கள்லாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில். என்னன்னு பார்க்க போனோன்னா, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். பிறந்த குழந்தைக்கு நேமில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேன் ஆதார் வாங்கிக்கலாம். பேன் ஆதார் இல்லைன்னா கூட அப்பாவது பேன் ஆதார் இருந்ததுன்னா கேஒய்சி பண்ணியிருந்தேன்னா பண்ண முடியும். ஆனாலும் அந்த குழந்தைக்கு நேம்லேயே நீங்கள் பேன் ஆதாரும் வாங்கி கொள்ளலாம். பிறந்த குழந்தை, என்னோட பேரன் பிறந்தப்போ எனக்கு பேரன் 2 பேரனுங்க இருக்காங்க, 2 பேரனுக்கும் ஆதாரும் பேனும் வாங்கி வச்சுருக்கேன். 18 வயசு ஆனால் தான் வாங்கணுமே சார், அது மாதிரி நிறைய பேர் தப்பான இதில் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. குழந்தை பிறந்து நீங்கள் பேர் வச்சுட்டிங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எல்லாம் இருந்ததுன்னா பேன் ஆதார் கண்டிப்பாக வாங்க முடியும். சரி சார், நான் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னு ஒரு பிறந்த குழந்தை இருக்குது, எனக்கு இப்போ தான் சார் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து 1 மாதம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன். அவர்கிட்ட நாங்கள் எப்படி கைடன்ஸ் கொடுப்போம்னா, அவரோட எஜுகேஷன் நீடுக்கு சார் மாதம் 10,000 ரூபா உங்கள் குழந்தை பேரில் போட்டுட்டு வாங்க சார். அந்த குழந்தையோட 5 கிளாஸ் முடிகிற வரைக்கும், அதாவது இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு, பிறந்ததுலேருந்து குழந்தை 5ஆவது கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் மாதம் 10,000 ரூபா போட்டுகிட்டே வருவீங்க. குழந்தை 6ஆவது கிளாஸ் என்னைக்கு போகிறானோ அன்னிலேருந்து மாதம் 15,000 ரூபா விட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் குழந்தை படிப்பு செலவுக்காக மாதம் 15,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் அதோடு நிறுத்திடுவீங்க. 5ஆவது குழந்தை என்னைக்கு 5ஆவது கம்ப்ளீட் பண்ணிட்டானோ, 5ஆவது பாஸ்ன்னு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சோ, உடனே நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மாதம் உங்களுக்கு 15,000 ரூபா அங்கேருந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இது எப்போ வரைக்கும் கொடுப்பாங்க? அந்த குழந்தை காலேஜ் போகிற வரைக்கும், அதாவது 18ஆவது வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 18ஆவது வயசு வரைக்கும் மாதம் உங்களுக்கு 15,000 ரூபா கொடுப்பாங்க. சரி, எனக்கு 15,000 ரூபா கொடுத்துட்டான் சார், அந்த குழந்தை காலேஜுக்கு போகும்போது எவ்வளோ சார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 லட்சம். அந்த குழந்தை நீங்கள் கட்டின பணத்துலேருந்து உங்களுக்கு 15,000 ரூபா கொடுக்கறது போக, அதாவது அந்த குழந்தை 6ஆவது கிளாஸ்லேருந்து கிராஜுவேஷன் போகிற வரைக்கும் மாதம் 15,000 ரூபா கொடுக்குறாங்களா? இதை தவிர அந்த குழந்தை காலேஜில் சேரும்போது இன்னும் ஒரு 34 லட்சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக உங்கள் கைக்கு வரும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்னா நீங்கள் ரிடீம் பண்ணுற அமௌண்ட்டு, உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். நீங்கள் ரிடீம் பண்ண அமௌண்ட்டு, எனக்கு அந்த நேரத்தில் அந்த பணம் தேவையில்லை சார், என் கையில் இருக்க பணத்தை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை அந்த குழந்தையோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூட நம்ம கொண்டு போகலாம். இதெல்லாம் சிறந்த ஒரு வழி. இன்னும் நிறைய வழி இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற உங்கள் ஊரில், நீங்கள் எந்த ஊரில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கீங்களோ யூடியூப்பில், உங்களோட அட்வைசர் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஊரில் இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை எனக்கு யாரும் தெரியலன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட மொபைல் நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். Mutual fund investments are subject to market risk. Please read offer documents carefully before investing.